பயிற்சி 3.10ல் கொஸ்டின் நம்பர் 7 பூமிக்கு அடியில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள இரண்டு வெவ்வேறான குழிகளில் A மற்றும் B என்ற இரு இராணுவ வீரர்கள் பதுங்கி மலை உச்சியில் ஒரு ஊடுருவரை கவனித்தனர். A மற்றும் B யிலிருந்து ஊடுருவர்களின் கோணங்கள் கிழக்கு திசையில் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி மற்றும் ஏக்கும் பிக்கு இடையே உள்ள தொலைவு 5 கிலோமீட்டர் எனில் பியிலிருந்து ஊடுருவரின் தொலைவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறோம். முதல்ல இதில் ஒரு டயக்ராம் போடுறோம். இப்போ நமக்கு டயக்ராம் போடும்போது ஒரு முக்கோண ஷேப்பில் வந்துடும். ஏன்னா பூமியில் கீழே 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ஊடுருவர் இருக்கிற மலை உச்சி இருக்குது. அந்த மலை உச்சியில் மலை செங்குத்தாக இருக்குன்னு தரும். மலை உச்சியில் ஒரு ஊடுருவர் இருக்கிறாரு. ஏலேருந்து பிக்கு கோணம் 30 டிகிரி 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரே நேர்கோட்டில் அமைந்த கோணங்கள் 180 டிகிரி. அதாவது நேர்கோட்டுன்னு சொன்னாவே 180 டிகிரி. அதில் 45 டிகிரி தெரிஞ்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது 135 டிகிரி ஆயிரும். இப்போ ஏக்கும் பிக்கு இடையே உள்ள தூரம் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது மலையோட செங்குத்து கோணம் 90 டிகிரி. அப்போ இது 90, இது 45னா 135. அப்போ இந்த கோணம் 45 இருக்கும். அப்போ இந்த ஒரு முக்கோணம் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்க போகிறோம். ஏபிபி அந்த முக்கோணம் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டையும் கூட்டினேன்னா 165 டிகிரி. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரினா இது நமக்கு 15 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ இந்த முக்கோணத்தில் பார்த்தோன்னா 3 கோணமும் தெரியும், 2 பக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? சைன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ ஏபி 2 போர் வீரர்களுக்கு இடையே உள்ள தூரம் 5 கிலோமீட்டர்ஸ். அடுத்தது குன்றின் உயரம் சிபிங்கிறது குன்றோட உயரம்னு எடுத்துக்கிட்டோம். பிங்கிறது ஊடுருவர்கள் உச்சி, குன்றோட உச்சியில் ஊடுருவர் இருக்கிறார் என்கிறோம். அப்போ பிபி, இந்த பிபிங்கிறது போர் வீரர் பிக்கும் ஊடுருவருக்கும் இடையே உள்ள தூரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ சைன் சூத்திரத்தின்படி சொன்னோம்னா 5 அதாவது இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம், இந்த 15 கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் 5 தெரியும். அப்போ 5/sin 15 x/sin 30. இப்போ sin 30க்கும் வேலை தெரியும், sin 15க்கும் வேலை தெரியும். கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். sin 30னா 1/2, sin 15னா √3 -1/2 √3. இந்த வகுத்தெல்லாம் இருக்குது. தலைகளாக போச்சுன்னா 2 2 கேன்சர் ஆயிரும். அப்போ நமக்கு 5√2/√3 -1 கிலோமீட்டர்ஸ். இந்த பிங்கிற ஊடுருவருக்கும் பிங்கிற இராணுவ வீரருக்கும் ஊடுருவருக்கு இடையே உள்ள தூரம் 5√2/√3 -1 கிலோமீட்டர்ஸ்.